கோடை விடுமுறையால் திருப்பதி கோயிலில் அலைமோதும் கூட்டம். வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்திற்கு வெளியே சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருக்கும் பக்தர்கள். டெல்லியில் மழையால் மரம் சாய்ந்ததில் 4 பேர் உயிரிழப்பு. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. கேரளாவின் திருவனந்தபுரம் அருகே விழுஞ்சம் சர்வதேச துறைமுகம் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு. 8,900 கோடி ரூபாயில் உருவான துறைமுகத்தால் ஐரோப்பா வளைகுடா நாடுகளுடனான வர்த்தகம் அதிகரிக்க வாய்ப்பு. அதிகரித்து வரும் தெருநாய்கள் தொல்லை தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்பு. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் இனி 33% குறைவான மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி இல்லை. பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெறும் பணிகள் தொடக்கம். சிபிஎஸ்இ பள்ளிகளில் இனி ஆல் பாஸ் கிடையாது என கையெழுத்து கேட்டால் கேள்வி கேளுங்கள். பெற்றோர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள். பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தேசிய எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்க இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தேசிய கேள்வி கேளுங்கள். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி படுகொலை. 10 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணை. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நடிகர் விஜய் தேவரகொண்டாவுக்கு எதிராக ஹைதராபாத்தில் புகார். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை பழங்குடியினர் சண்டையுடன் ஒப்பிட்டு பேசியதாக குற்றச்சாட்டு. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் தேடுதல் குழு அமைப்பு. புதிய சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம். பாஜக கூட்டணிக்கு பின்னர் முதன்முறையாக நடைபெறும் கூட்டம் என்பதால் எதிர்பார்ப்பு. சோளிங்கர் தொகுதிக்கான வேட்பாளரை அறிவித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். பாஜக கூட்டணியில் உள்ள நிலையில் தன்னிச்சையாக முடிவு. புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் திறப்பு. 4 ஏக்கர் பரப்பளவிலான பேருந்து நிலையம் இன்று முதல் செயல்படும். வணிகர் தினத்தை ஒட்டி மே 5 கோயம்பேடு வணிக வளாகத்தில் உள்ள கடைகளுக்கு விடுமுறை. தேவையான காய்கறிகளை பொதுமக்கள் முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வியாபாரிகள் சங்கம் அறிவுறுத்தல். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து உயர்வு. வினாடிக்கு 4000 கன அடி நீர் வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. உத்தராகண்டில் உள்ள கேதார்நாத் கோயிலுக்கு செல்ல பக்தர்கள் இன்று முதல் அனுமதி. ஹெலிகாப்டரில் இருந்து மலர் தூவி பக்தர்களுக்கு வரவேற்பு. வீடியோக்கள் பதிவிட்டதற்கு வருவாயாக இந்தியர்களுக்கு 21,000 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக யூடியூப் சிஇஓ தகவல். அடுத்த 2 ஆண்டுகளில் 850 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அறிவிப்பு. ஐபிஎல் பிளே ஆஃப் ரேஸில் நீடிக்குமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்? பலம் வாய்ந்த குஜராத் அணியுடன் இன்று பல பரீட்சை. நடப்பு கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் இல்லை என்ற விதிமுறை அமலுக்கு வரும் நிலையில் பெற்றோரிடம் அதற்கான ஒப்புதல் கடிதம் பெறப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது என்ற நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின்படி 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் 33% விட குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஃபெயிலாக்க முடியும். இந்த நடைமுறை நடப்பு கல்வியாண்டான 2025-26 முதல் கட்டாயம் அமலுக்கு வரும் என மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்களை மாணவர்கள் பெறாவிட்டால் ஃபெயிலாக்கி விடுவோம் என்பதை பெற்றோரிடம் தெரிவித்து அவர்களிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் பெற்றோர்களிடம் ஒப்புதல் கடிதம் பெறப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் இனி ஆல் பாஸ் கிடையாது என கையெழுத்து கேட்டால் பெற்றோர்கள் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் இல்லை என்ற விதி அமலுக்கு வந்தது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் இல்லை என்றால் இடைநிற்றல் அதிகரிக்கும் என்று கூறினார். எனவே மாணவர்களின் நலன் கருதி பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு குரல் எழுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்கள் எக்ஸாம் வைக்கிறோம். நாங்கள் அப்படி வைக்கும்போது அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 3ஆம் வகுப்பு பிள்ளைங்களை வீட்டில் உட்கார வச்சு எப்படி அட்வைஸ் பண்ணீங்க? அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியும்? அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நான் சேர்த்துட்டேன்ப்பா, எப்படியாச்சும் இதில் நீ பாஸ் பண்ணிப்பா, நீ உட்காந்து படிப்பா. அந்த பிள்ளைங்க அது உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசு அந்த பிள்ளை உங்களை பார்த்துட்டே இருக்கு. நீங்க அப்பா ஏதோ நமக்கு சொல்றாருப்பா என்ன அந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. நீங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தேசிய எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்க இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட 1 வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தேசிய கேள்வி கேளுங்கள். தொடர்ந்து பேசிய அவர் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு செயல்படுவதால் மாநில பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்கள் பாதுகாக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி 1ஆம்லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம ஆல் பாஸ் போட்டு 9ஆம் வகுப்புலேருந்து எவாலுவேஷனை கொண்டு போகும்போது தான் டிராப் அவுட்டே இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க. அதை ஒண்ணுதான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து பிள்ளைகளுக்காக அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு படிப்படியாக இன்னைக்கு இதுக்கான இந்த பணியை இன்னைக்கு அவங்க தொடங்கிட்டாங்க. இன்றைக்கு அரசு பள்ளியை சாதிங்க நாம ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நமக்கு என்ன சொல்லுது என்கின்ற விதத்தில் நாம நம்முடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துட்டோம். நமக்கு பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்கின்றது. ஒரு பாதுகாவலனாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விளங்குகிறார். நமக்கு அது மிக பெருமை. ஆனா சிபிஎஸ்இ படிக்கிற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் இருக்கின்ற பெற்றவங்க, இதே மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்க படிக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களின் நலனுக்கு எதிரானது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டார்.